உலகத்திலேயே முதல் தடவையா மரத்தாலான சேட்டலைட்டை தயாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வித்தியாசமா யார் ட்ரை பண்ணுவா நீங்களே சொல்லுங்க. வேற யாரு? நம்ம ஜப்பான் தான். அமெரிக்காவோட புளோரிடா விண்வெளி மையத்திலிருந்து இதை அனுப்ப போறாங்க. இதுக்கான வேலையை 2020 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்காக நிறைய மரத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதுல மக்னோலியா அப்படிங்கிற மரம் தான் உறுதியா இருந்திருக்கு. இதோட அளவு 10 கன சென்டிமீட்டர். ஜப்பானோட பாரம்பரிய முறைப்படி தயாரிச்சிருக்காங்க. எப்படின்னா ஸ்க்ரூ அசை எதுவுமே இதுக்கு யூஸ் பண்ணவே கிடையாது. ஏன் இந்த மாதிரி வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம அனுப்புகிற சேட்டலைட்டு அதோட வேலையை முடிச்சுட்டு வளிமண்டலத்தை திரும்பி நுழையும் போது அதனால உண்டாக்குற உலோகத்துகள், காற்று மாசு இதெல்லாம் தடுக்கிறதுக்காக சேட்டலைட்டை தயாரிச்சிருக்காங்க. இது திரும்பி ரிட்டர்ன் வரும்போது வளிமண்டலத்தை நுழையும் போது எரிஞ்சு சாம்பலாயிரும். அதனால எந்த விதமான காற்று மாசும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேரு லிக்னோசா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா